மட்டன் பிரியாணி. இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் சேர்த்துடலாம். தயிருமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் மட்டனை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. இப்போ எடுத்து பார்த்துருவோம். சூப்பராக வந்துடுச்சு. நல்ல பொழு பொழுன்னு நம்ம தம் பிரியாணி போட்ட மாதிரியே வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜிகே மசாலாவிலேருந்து 10 விதமான மசாலா பொருளெல்லாம் தயார் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மசாலா பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.